வணக்கம். ஃபீனிக்ஸ் மீடியா. வேலூர் நகராட்சி மண்டல இயக்குனராக இருப்பவர் திரு நாராயணன் அவர்கள். அவர் வீடு பார்த்திங்கன்னா ஆவடி பருத்துப்பட்டி பகுதியில் தான் இருக்குது. அவர் வேலூர் மண்டல நகராட்சி இயக்குனராக பணியாற்றுறார். அவர் நிர்வாகத்தை கீழே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி அதில் கடந்த 7ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒரு குழு போகிறாங்க. அங்கே கணக்கில் வராத சுமார் 80,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றுறாங்க. அதில் ஆணையர்கள் மற்றும் அங்கே உள்ள ஜெயக்குமார் இவங்கெல்லாம் தலைமறை ஆகிறாங்க. அந்த வருவாய் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. ஜெயக்குமார் இவர் 7 வருஷமாக அங்கேயே இருக்கார், தலைமறை ஆகிறாங்க. இதில் முக்கியமான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வருகின்றன. ரமேஷ் தலைமையில் கொண்ட 6 பேர் குழு போகிறாங்க. டிஎஸ்பி கணேசன், ஆய்வாளர் விஜயலட்சுமி, உதவி ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் பலர் இந்த சோதனையில் ஈடுபடும் போது சுகாதார பிரிவில் ஆட்களே வராமல் வருகை பதிவேட்டில் ஒரு சுமார் 15 பேர் வருகை பதிவேட்டில் போலியாக கையெழுத்திட்டு இவர் வந்ததாக கணக்கு காட்டி பல ஆவணங்கள் சிக்கி கொண்டுள்ளது. அப்போ வேலூர் மாநகராட்சி அந்த வேலூர் சுற்றி உள்ள வேலூர் மண்டல நகராட்சி சுற்றியுள்ள ஆம்பூர், குடியாத்தம், பேர்ணம்பட்டு, அரக்கோணம், ராணிப்பேட்டை, மேல்விசம் போன்ற நகராட்சியில் இது போல் நடைபெறுகிறதா தினந்தோறும் சந்தேகம் வருகின்றன. அப்போ வேலூர் நகராட்சி மண்டல இயக்குனர் அலுவலகத்தில் நாராயணன் என்பவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மாதம் ஆய்வுக்கு செல்லவில்லையா? அப்போ ஆய்வுக்கு சென்றிருந்தால் இது போல் தவறு நடந்துள்ளதா? இதெல்லாம் பல கோணத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்யணும். இதெல்லாம் மக்களோட வரி பணத்திலிருந்து அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு மாதம்னா பில்லு தரப்படுகிறது. இதில் முழுக்க வேலூர் மாநகராட்சி அது சுற்றி உள்ள நகராட்சிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது. இதை வேலூர் மண்டல நகராட்சி இயக்குனர் நாராயணன் அவர்கள் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புள்ள கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆய்வில் அனுமதி இல்லாத கட்டிடங்கள் மீதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ராணிப்பேட்டை, ஆம்பூர், மேல் விஷயத்தில் ஆக்கிரமிப்பு கட்டிடம், அனுமதி இல்லாத கட்டிடம் அதிகமாக இருக்குதுன்னு மக்கள் ஒரே புலம்பலாக உள்ளது.